ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோல நம்ம ஸ்மார்ட் ஒர்க்ஸ் கோவொர்க்கிங் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ வீடியோவோட எண்டு வரை பாருங்க. இந்த கம்பெனில நம்ம லாங் டர்ம் அப்ளை பண்ணலாமா? இல்ல ஷார்ட் டர்ம் குரோத்துக்காக அப்ளை பண்ணலாமா? அண்ட் நான் இந்த ஐபிஓல அப்ளை பண்றேனா இல்லையா? எந்த அளவுக்கு லிஸ்டிங்க்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? இந்த மாதிரி நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவோட எண்டு வரை பாருங்க. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க்ஸ் 2015ல இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் யங்கஸ்ட் கம்பெனி. பட் இன் இந்தியால பார்த்தீங்கன்னா, லீடிங் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ் புரொவைடரா இருக்காங்க. இவங்களோட பிசினஸ் மாடல் பார்த்தீங்கன்னா, அசெட் லைட் மாடல்ல எக்ஸ்பான்ஷன் பண்றாங்க. அதாவது தேர்ட் பார்ட்டியோட என்டையர் பில்டிங், ஃப்ளோர் இல்ல எம்ப்டி ப்ராப்பர்ட்டீஸ அரவுண்ட் 10 டூ 15 இயர்ஸ் ஒரு லாங்கர் பீரியடுக்கு வந்து லீஸுக்கு எடுக்குறாங்க. ஸோ இந்த லொகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, மெயினா பிரைம் பிசினஸ் லொகேஷன்ஸ்ல தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத ஃபர்தரா டெக்னிக்கல் எனபிள்டு நெறைய அம்யூனிட்டீஸோட ஃபுல்லி சர்வீஸ்ட் ஆஃபீஸ் கேம்பஸா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இவங்க ஃபோக்கஸ் பண்ற கிளையன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மிட் டூ லார்ஜ் என்டர்பிரைஸ் பீப்பிள் இன்க்ளூட் எம்என்சி கம்பெனிஸும் இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. அபௌட் கிளையன்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான லார்ஜ் மல்டிநேஷனல் கிளையன்ட்ஸ் வந்து இந்த கம்பெனில இருக்காங்க. இதுல நெறைய கிளையன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் கான்ட்ராக்ட் அக்ரீமெண்ட் பேஸ் பண்ணி மல்டிபிள் லொகேஷன்ஸ்லயும் இருக்காங்க. ஸோ இதனால இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ விசிபிலிட்டி, பிசினஸ் ஸ்டெபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் இவங்களோட எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 794 எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க. 3174 எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் வொர்க்கர்ஸா இருக்காங்க. ஸ்மார்ட் ஒர்க்ஸ் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் புரொவைடர் மட்டும் இல்லாம, இந்த கம்பெனிக்கு அடிஷனல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, சில ஆன்சிலரி சர்விசஸ் மூலமாவும் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆடட் சர்விஸ். இது வந்து 2023ல இருந்து பண்றாங்க. இதன் மூலமா ஆஃபர் பண்ற சர்விஸ் பார்த்தீங்கன்னா, கேஃபிடேரியா, ஸ்போர்ட்ஸ் ஜோன், ஸ்மார்ட் கன்வீனியன்ஸ் ஸ்டோர், ஜிம், மெடிக்கல் சென்டர் இந்த மாதிரி அம்யூனிட்டீஸ் எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி இந்த கம்பெனி சில தேர்ட் பார்ட்டி சர்விஸ் பார்ட்னர்ஸோட ஒரு ரெவென்யூ ஷேரிங் அக்ரீமெண்ட் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சர்வீஸ் பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாய் பாயிண்ட் மவுண்டன் ட்ரையல் ஃபுட், பார்க் பர்வியன் டெக்னாலஜி, கிளியர் டாக் ஸ்டாஃப் மேக்ரோ சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட், நியூட்ரிடைப் டெக்னாலஜி அண்ட் கிளவுட் கிட்ச் பிரைவேட் லிமிடெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபிட் அவுட் அஸ் அ சர்விஸ். இது வந்து 2024ல இருந்து பண்றாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இவங்களோட கிளையன்ட்டோட அதாவது கஸ்டமரோட ஆஃபீஸ வந்து டிசைன் அண்ட் பில்ட் ரிலேட்டடான சொல்யூஷன் வந்து குடுக்குறாங்க. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கோட வெண்டர் நெட்வொர்க்க யூஸ் பண்ணி இந்த பில்ட் ரிலேட்டடான சொல்யூஷன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டும் கஸ்டமர்ஸ் மூலமா கிடைக்குது. ஸோ இந்த 2 ஆன்சிலரி பிசினஸ் மூலமா இந்த கம்பெனிக்கு அடிஷனல் ரெவென்யூ கிடைக்கிறது மட்டும் இல்லாம, சில எக்ஸிஸ்டிங் கிளையன்ட்ஸ் இல்ல நியூ கிளையன்ட்ஸ வந்து என்கேஜ்டா வச்சுக்கிறதுக்கும் இந்த பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஃபாஸ்ட் வாஸ் இந்த 2மே ஒரு அசெட் லைட் பிசினஸ் மாடல். ஸோ லோ கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட்ல இந்த கம்பெனியோட மார்ஜின் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த கம்பெனி மெயினா ஃபோக்கஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, பிரைம் பிசினஸ் லொகேஷன்ஸ் தான். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி டயர் 1, டயர் 2 சிட்டீஸ்ல வந்து இவங்களோட சென்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2024ல இன்டர்நேஷனல் லெவல்ல அதாவது சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா, 2 சென்டர்ஸ் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சூப்பர் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா, 35,036 ஸ்கொயர் ஃபீட் அரவுண்ட் 83 கிளையன்ட்ஸ்க்கு வந்து இந்த சிங்கப்பூர் ரீஜியன்ல சர்வ் பண்றாங்க. 2023ல வெறும் 12 சிட்டீஸ்ல தான் இவங்களோட பிசினஸ் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, 15 சிட்டீஸா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஓவராலா 50 சென்டர்ஸ் வந்து கரண்ட்டா இருக்கு. இதுல 46 சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா ஆப்பரேஷனல்ல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்ல வந்து இவங்களோட சென்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்தியாலயே லார்ஜஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ் புரொவைடரா இருக்காங்க. ஏன்னா, இவங்க 8.99 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்க லாஸ்ட் இயர்ஸ கம்பேர் பண்ணும்போது, இவங்களோட பில்டப் ஏரியாவும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த கம்பெனில சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 2,03,118 இருக்கு. இதுல 1,83,613 சீட்ஸ் வந்து ஆப்பரேஷனல்ல இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஆக்குபன்சி ரேட் பார்த்தீங்கன்னா 83%. ஸோ இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா லாஸ்ட் இயர்ஸ கம்பேர் பண்ணும்போது குரோ ஆயிட்டு இருக்கு. கிளையன்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 738 கிளையண்ட்ஸ்க்கு வந்து கரண்ட்டா சர்வ் பண்றாங்க. சீட் ரிட்டென்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட் லோயரா இருக்கு. ஆனா இது 2023ல பார்த்தீங்கன்னா 96%ன்னு குடுத்துருக்காங்க. ஆனா இப்போ கரண்ட்டா வெறும் 86% தான் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே லோயரா இருக்கு. இந்த சீட் ரிட்டென்ஷன் ரேட்னா என்னன்னா, ஸோ ஒரு கிளையண்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு 1000 சீட் வந்து அ ரென்ட்க்கு எடுக்குறான். அதே கிளையண்ட் கரண்ட் இயர்ல வெறும் 900 சீட் மட்டும் தான் ரெனியூ பண்றான்னு வச்சுக்கோ. இது வந்து எக்ஸிஸ்டிங் கிளையன்ட்டோட டிமாண்ட் வந்து எப்படி இருக்கு? ரிப்பீட்டட் கிளையண்ட்ஸோட டிமாண்ட் எப்படி இருக்குன்றத தான் இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து லாஸ்ட் லாஸ்ட் இயர்ஸ கம்பேர் பண்ணும்போது கரண்ட்டா லோயர்ல இருக்கு.
ரெவன்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, 1374 கோடி வரை குடுத்திருக்காங்க. இது லாஸ்ட் இயர்ஸ கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. ஸோ, இதுல ரெவன்யூ ஃப்ரம் லீஸ் அண்ட் ரென்டல்ஸ்ல அரவுண்ட் 1289 கோடி வரை கரண்ட் இயர்ல குடுத்திருக்காங்க. இது டோட்டல் ரெவன்யூல இருந்து 93% வரை இந்த லீஸ் அண்ட் ரென்டல் சர்விசஸ் மூலமா கிடைக்குது. ஸோ, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சிலரி அதர் சர்விசஸ் மூலமா ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. டோட்டல் ரென்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, 1282 கோடி. இதுவும் லாஸ்ட் இயர்ஸ கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரென்டல் ரெவன்யூல பார்த்தீங்கன்னா, இந்த 4 சிட்டீஸ் மட்டுமே அரவுண்ட் 75% வரை ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ அதர் சிட்டீஸ்ல இருந்து வெறும் 24% தான் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி மேஜரா டயர் 1 சிட்டீஸ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அபௌட் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, FY 23ல இவங்களோட ரெவன்யூ 744 கோடியில இருந்து, இப்போ FY 25ல பார்த்தீங்கன்னா, 1409 கோடி. அதாவது டாப் லைன்ல ரொம்பவே ஸ்டெடி குரோத் குடுத்திருக்காங்க வித் CAGR 37%. இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸாவே நெகட்டிவ்ல தான் புக் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட EBITDA குரோத் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கன்சிஸ்டன்ட்டா குரோத் ரேட் வந்து குடுத்திருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 42%. இதுவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ பிசிக்கல் இயர் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நெகட்டிவ்ல ப்ராஃபிட் குடுக்குறதுக்கு ரீசன் என்னன்னா, இவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, இவங்க ஆப்பரேஷன் எக்ஸ்பென்ஸ்க்காக 416 கோடி வரை ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனில கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, 398 கோடி வரை டெப்ட் இருக்கு. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, 336 கோடி வரை பே பண்றாங்க. ஸோ அத விட ரொம்பவே அதிகமா பார்த்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன் அமார்டேஷனுக்கு அரவுண்ட் 635 கோடி வரை ரொம்பவே அதிகமா பே பண்றாங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த கம்பெனி வந்து அசெட் லைட் மாடல்ல தான் ஒர்க் பண்றாங்க. பட் ஸ்டில் ஏன் டெப்ரிசியேஷன் அமார்டேஷன் பே பண்றாங்கன்னா, இந்த கம்பெனி லாங் டெர்ம் லீஸ் எடுக்குறாங்க. அதாவது 15 இயர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிய லீஸ்க்கு எடுக்கிறதுனால, இந்தியாவோட ரூல் படி அதாவது AS 116 ரூல் படி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு லாங் டெர்ம்க்கு லீஸ்க்கு எடுக்குறாங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த லீஸ் ப்ராப்பர்ட்டியா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி மாதிரி கன்சிடர் பண்ணி, இந்த லீஸுக்கு எடுக்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து ஓனர்ஸ் மாதிரி பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, இந்த லீஸுக்கு எடுக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ROE அசெட் அதாவது ரைட் ஆஃப் யூஸ் அசெட்ஸ் சொல்லிட்டு ஓனர்ஷிப் மாதிரி இவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல இந்த அசெட் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்ல இந்த அசெட் ஆட் ஆகுறதுனால இதுக்கு இது வர லயபிலிட்டீஸ், டெப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இது எல்லாமே இவங்களோட லயபிலிட்டில வந்து ஆட் ஆகுது. ஸோ இந்த கம்பெனி அதனால தான் இந்த லீஸுக்கு எடுக்கிற அசெட்டுக்கும் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து அதிகமா பே பண்றாங்க. லைக் ஓன் ப்ராப்பர்ட்டீஸ் மாதிரி. அபௌட் பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க்ஸ்ல வந்து டோட்டலா 15 சிட்டீஸ்ல 50 சென்டர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 2 பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கு. சிங்கப்பூர் அலோன் 83 கிளைண்ட்ஸ் வந்து இவங்க மேனேஜ் பண்றாங்க. ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் இல்ல. எல்லாமே இந்தியால அரவுண்ட் 18 சிட்டீஸ்ல 230 சென்டர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ சென்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்த எல்லா சென்டர்ஸ்லயும் சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 1,83,000 சீட்ஸ் வந்து கரண்ட்டா ஆப்பரேஷன்ல இருக்கு. ஸோ ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷனல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 1,34,000 சீட்ஸ் வந்து இருக்கு. ஸோ சீட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது, ஸ்மார்ட் ஒர்க்ஸோட சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்கு. பட் சென்டர் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸ்மார்ட் ஒர்க்ஸ் வந்து ஒவ்வொரு சென்டர்லயும் ரொம்பவே பெரிய ஸ்பேசியஸான கோவொர்க் ஸ்பேஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஆக்குபன்சி ரேட் பார்த்தீங்கன்னா 83%. ஸோ கன்சிஸ்டன்ட்டா க்ரோ ஆயிட்டு வராங்க. பட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆக்குபன்சி ரேட் வந்து 73% தான். இது FY 23லயே 74 ரீச் ஆயிருக்கு. பட் கரண்ட்டா லோயரா தான் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் வந்து இவங்களோட ஃபோக்கஸ் வந்து மெயினா ஃப்ரீலான்ஸ், SME அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளையண்ட்ஸோட ஒரு ஷார்ட் டெர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ இவங்களோட கிளையண்ட்டோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வைடா அதிகமா இருக்கும். பட் இவங்க ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே சின்ன சின்ன கார்ப்பரேட் கிளையண்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸ்மார்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 300+ சீட் ரெக்யர்மென்ட் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் Google, Grow, மேக் மை ட்ரிப் இந்த மாதிரி மிட் டூ லார்ஜ் என்டர்பிரைஸ் பீப்பிளோட லாங் டெர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து இவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி லாங் டெர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றதுனால, இவங்களோட அசெட் கவுண்ட்டும் அதிகமாகுது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த ரூல் படி இந்த லீஸுக்கு எடுக்கிற அசெட்ஸ் எல்லாமே இவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஆட் ஆகுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க்ஸ்ல 4,650 கோடி அசெட்ஸ் வர கரண்ட் இயர்ல இருக்கு. ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2,506 கோடி வரை தான் இருக்கு. போத் கம்பெனிஸும் அசெட் லைட் மாடல்ல தான் ஒர்க் பண்றாங்க. பட் லாங் டெர்ம் கான்ட்ராக்ட்னால இவங்களுக்கு அசெட் கவுண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க்ஸ்க்கு வந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட் அதிகமாகுது. இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டியும் அதிகமா இருக்கு. ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ரெவென்யூ பொறுத்தவரை ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல 1,260 கோடி வரை ஜெனரேட் பண்ணியிருக்காங்க.
ஸ்மார்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, 1409 கோடி வரை அதிகமா தான் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின கம்பேர் பண்ணும்போது ஸ்மார்ட் ஒர்க்ஸ் வந்து 62%ல குரோத் குடுத்திருக்காங்க. ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 33% தான் இருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரை லாஸ்ட் 2 அதாவது எஃப்ஐ 23 டூ 24 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல குடுத்திருக்காங்க. ஸோ கரண்ட் இயர் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஸ்மார்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ்னால அரவுண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ்லயே நெகட்டிவ்ல தான் குடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த ஸ்மார்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க லாங் டெர்ம் கான்ட்ராக்ட்ல பெரிய பெரிய கிளையண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்றதுனால, ஸோ கிளையண்டோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி எண்ட் டூ எண்ட் அதாவது கம்ப்ளீட்டா நெறைய இன்டீரியர் ஒர்க், கம்யூனிட்டி செட் பண்றது, டெக்னாலஜி வைஸ் பில்ட் பண்றது, இந்த மாதிரி ஃபிட் அவுட்ஸ்க்குமே அதிகமா இந்த ஸ்மார்ட் ஒர்க்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பில்ட் பண்ணி குடுக்குறாங்க. ஆனா ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றதுனால, ஜஸ்ட் லேண்ட் ஓனர்ஸ் கிட்டயே இந்த ஃபிட் அவுட் எக்ஸ்பென்ஸ வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபிட் அவுட் எக்ஸ்பென்ஸ் வந்து ஆஃபீஸ்ல வந்து அதிகமா இருக்காது. பட் இந்த ஸ்மார்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்பெண்ட் பண்ணாலும் அரவுண்ட் 10 டூ 15 இயர்ஸ்க்கு ஒரு லாங் டெர்ம் கான்ட்ராக்ட்ல பெரிய பெரிய கிளையண்ட்ஸோட ஒர்க் ஒர்க் பண்றதுனால, ஸ்மார்ட் ஒர்க்ஸோட பிராண்ட் விசிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஸ்டெடி ப்ராஃபிட் வந்து ஃபியூச்சர்ல கிடைக்கும். கிளையண்ட் வைஸ் ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, டாப் 5 கிளையண்ட்ஸ் மூலமா 12% ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. டாப் 20 கிளையண்ட்ஸ் மூலமா 27% வரை ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ இவங்களுக்கு மேஜர் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைஸ் கிளையண்ட்ஸ் மூலமா தான் வருது. ஸோ டோட்டல் ரென்டல் ரெவென்யூல இருந்து 88% பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைஸ் கிளையண்ட்ஸ் மூலமா தான் கிடைக்குது. அதாவது 300 பிளஸ் சீட் ரெக்யர்மென்ட் இருக்கிற பிக் கம்பெனிஸ் மூலமா அரவுண்ட் 63% வரை ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ செக்டரல் வைஸ் கம்பேர் பண்ணும்போது, இவங்க வந்து மல்டிபிள் செக்டார்ல ஒர்க் பண்ற கிளையண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மேஜர் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ஐடி சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் மூலமா அரவுண்ட் 42% வரை ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. மேனேஜ்மென்ட் இன்டர்வியூல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாரி அசெட் லைட் மாடல்ல ஒர்க் பண்றாங்க. அரவுண்ட் 15 இயர்ஸ்க்கு வந்து லீஸ்க்கு வந்து ப்ராப்பர்ட்டி எடுக்குறாங்க. ஸோ இதுல இந்த லேண்டோட ஓனர்ஸும் ஸ்மார்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, 5 இயர் லாக் இன் பீரியட் கான்ட்ராக்ட் வந்து போடுறாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, ஆ லேண்ட் ஓனர்ஸ் வந்து இயர்லியாவே வெக்கேட் பண்ண சொல்ல மாட்டாங்க. இது வந்து இந்த கம்பெனி ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லாங் டெர்ம் கான்ட்ராக்ட் யூஸ் பண்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே இவங்களோட ஓன் அசெட் மணி ட்ரீட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் 500 கோர் ஈக்விட்டிய வச்சு இவங்க அரவுண்ட் 6 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் 2023ல இருந்துச்சு. இப்ப கரண்ட்டா 10 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வரை மேனேஜ் பண்றதா சொல்றாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு மினிமல் ஈக்விட்டி பேஸ் இன்வெஸ்ட்மென்ட்ல லார்ஜர் ப்ராப்பர்ட்டீஸ வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இவங்களோட கிளையன்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் கான்ட்ராக்ட் மூலமா 63% ரெவென்யூ வந்து கிடைக்குது. இண்டஸ்ட்ரி வைஸ் குரோத் ரேட் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 88 மில்லியன்ல இருந்து நெக்ஸ்ட் 2 டூ 3 இயர்ஸ்ல 140-147 மில்லியன் வரை குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த Q1 FY25 மட்டுமே 48 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வரை இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த கோவொர்க் ஸ்பேஸோட இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, நல்லாவே குரோ ஆகுது. இன்னும் நெக்ஸ்ட் 2 டூ 3 இயர்ஸ்ல இன்னும் குரோத் ரேட் இருக்கிறதா மேனேஜ்மென்ட் வந்து இண்டிகேட் பண்றாங்க. ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 65% வரை மேஜர் ஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. 98% பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் கிட்ட இருக்கு. இவங்க வந்து OFS மூலமா 137 கோடி வந்து செல் பண்றாங்க. ஆஃப்டர் இஷ்யூக்கு அப்புறமா இவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து 15% வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதர் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸாவேர், பாலிகேப் இருக்காங்க. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா 173 கோடி வரை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா ஆங்கர் புக்ல பார்த்தீங்கன்னா, 13 நேம் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. இதுல 32% பார்த்தீங்கன்னா, 3 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷனும் இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஆங்கர் இன்வெஸ்டரோட டிமாண்ட் வந்து டீசென்ட்டா இருக்கு. இந்த ஐபிஓ ப்ரோசீட்ஸ் மூலமா அரவுண்ட் 445 கோடி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமா ரைஸ் பண்றாங்க. இத யூஸ் பண்ணி 114 கோடி பார்த்தீங்கன்னா, டெப்ட்ட ரீபே பண்ணலான்னு இருக்காங்க. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, 381 கோடி வரை இந்த கம்பெனில டெப்ட் இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ ப்ரோசீட்ஸ யூஸ் பண்ணி அரவுண்ட் 30% டோட்டல் டெப்ட்ல இருந்து ரீபே பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இதனால இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறது மட்டும் இல்லாம, ப்ராஃபிட் வந்து அப்கமிங் இயர்ஸ்ல வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. 225 கோடி பார்த்தீங்கன்னா, இவங்களோட நியூ சென்டர் 1.20 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா, டயர் 1 சிட்டீஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இந்த ஃபிட் அவுட் நியூ சென்டர்ஸ்க்காக 191 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. இது FY26ல 148 கோடியும், FY27ல 43 கோடியும் ஸ்ப்ளிட் பண்ணி இவங்க ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. செக்யூரிட்டி டெபாசிட்காக 34 கோடி வரை ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, அப்கமிங் நியூ சென்டர் லீஸ் அக்ரீமென்ட்க்காக இந்த டெபாசிட் வந்து வச்சிருக்காங்க. இது FY26ல 26 crore 27ல வந்து 7 crore ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் பைப்லைன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு.
அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி ரீசென்ட்டா ஜூன் மந்த் பார்த்தீங்கன்னா, வேரியபிள் ரென்டல் கான்ட்ராக்ட்ஸ் வந்து சைன் பண்ணாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, அந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்து இவங்களோட கிளையன்ட் எப்போ வந்து ஆக்குபை பண்ணி லீஸ் குடுக்குறாங்களோ, அந்த டைம்ல லேண்ட் ஓனர்ஸ்க்கு வந்து ரென்டல் பே பண்ற மாதிரி தான் இந்த அக்ரீமெண்ட். ஸோ எம்ப்டியா இருக்கும்போது வந்து இந்த அ ரென்டல் பே வந்து லேண்ட் ஓனர்ஸ்க்கு வந்து பே பண்ற தேவை இருக்காது. ஸோ இதுதான் வேரியபிள் ரென்டல் அக்ரீமெண்ட். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, 4.5 லேக் ஸ்கொயர் ஃபீட் இந்த அக்ரீமெண்ட் மூலமா சைன் பண்ணியிருக்காங்க. இது கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, 33,504 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆப்பரேஷனல்ல இருக்கு. FY 23 to 25 இவங்களோட ரெவென்யூ சிஏஜிஆர் குரோத் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 37% குரோத் ரேட் இருக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி இவங்க FY 26 அரவுண்ட் 60% ஆக்குபென்சி ரீச் பண்ணாங்கன்னா, இவங்களோட ரெவென்யூ குரோத் வந்து 2,052 கோடி வரை இம்ப்ரூவ் ஆற சான்ஸ் இருக்கு. அண்ட் FY 27ல இவங்க நியூ சென்டர்ஸ் எக்ஸ்பான்ஷன்க்கு அப்புறமா 80% வரை ஆக்குபென்சி ரீச் பண்ணாங்கன்னா, அரவுண்ட் 2,817 வரை இவங்களோட ரெவென்யூ குரோத் இம்ப்ரூவ் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ்ல இருந்தே பாசிட்டிவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த கம்பெனில மீடியம் டூ லாங் டெர்ம் குரோத்துக்காக அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஐபிஓ மூலமா ஒரு டீசென்ட் லிஸ்டிங் கெயினும் நம்ம எதிர்பார்க்கலாம். கரண்ட்டா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, 6.1% ஜிஎம்பில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அட் த டைம் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில்ல 1.13 டைம்ஸா வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்காங்க. ஸோ நான் இந்த கம்பெனில அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஒன்லி ஃபார் லாங் டெர்ம் குரோத்துக்காக மட்டும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி ஐபிஓ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில் அனாலிசிஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, சேனல நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அண்ட் நான் உங்களுக்கு ஃபர்தரா அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் டூ ஆல். சீ யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.